Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes for 11th Computer Science. In today's class, we are going to learn about Chapter 13, Introduction to Object-Oriented Programming Techniques. இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்க போறோம், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் சி, ஃபோர்ட்ரான், கோபால் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதுல எல்லாம் இல்லாம வர கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்ப சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா சியும் சி பிளஸ் பிளஸும் சேமா இருக்கும். பட் சி பிளஸ் பிளஸ்ல அடிஷன் வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான். ஓகேங்களா, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதுக்கு ஏன் வந்து நார்மல் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல இருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம்லயே நமக்கு தெரியும் இது வந்து எதை பத்தின அப்ரோச்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி படிக்க போறோம். கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம், ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணது. அதே மாதிரி கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த கிளாஸஸை வந்து நம்ம வந்து மறுபடியும் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் மூலமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரோக்ராமிங் பேரடிம்ஸ்னா அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்க்கு உண்டான பிரின்சிபல்ஸ். ஒரு ப்ரோக்ராம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதுதான் இப்ப ஸ்டூடெண்ட்னா இது போல இருக்கணும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது போலதான் இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரொசீஜர் அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஸ்டெப்ஸ், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இல்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து சால்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுதான் இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கோட ஒர்க். ஓகேங்களா, என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய சப்ரோட்டீன்ஸ் சப் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல எல்லா டேட்டா ஐட்டம்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா குளோபலா தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸ்மால் சைஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், அதாவது சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் வந்து ஈஸி தான். பட் வந்து பெரிய சைஸ் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட், அதாவது கோடிங் மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம், பட் அந்த ஃபங்க்ஷன் எந்த பிளேஸ்ல இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதை தேடி எடுத்துட்டு வந்து பாக்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டைமும் வந்து நிறைய வந்து ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட்ரான், கோபால், சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல வரும். சிக்கும் சி பிளஸ் பிளஸ்க்கும் வந்து வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சி பிளஸ் பிளஸ்ல அட்வான்ஸ்டா வந்து என்ன கான்செப்ட்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, அந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த சி பிளஸ் பிளஸ்ல தான். ப்ரோக்ராமிங் பேரடிம்ஸ் இல்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோடைய பிரின்சிபல் என்னன்னா எல்லா டேட்டாஸும் இப்போ அல்காரிதம் இல்லாம டேட்டாவை யூஸ் பண்ணி, இப்ப டேட்டாவை வச்சு நம்ம எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுல வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு பாக்குறோம். அப்படி கிளாஸ்னா என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனை வந்து சேர்த்து, இப்ப நம்ம தனித்தனியா தானே டிக்ளேர் பண்ணுவோம் டேட்டா, அதாவது ஒரு வேரியபிள் தனியா அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் தனியா டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம்ல. கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணி வேரியபிளை எப்படி சொல்லுவாங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனை வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் அது போல வந்து டிக்ளேர் பண்றது, ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து நம்ம டிக்ளேர் பண்றது. ஓகேங்களா, இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதாவது நிறைய ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, அது போல இல்லாம இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இல்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய சேம் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணியிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேம் ரிலேஷன்ஷிப்பை
சேமா இருக்கிறதுனால அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கும். நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து எந்த ஃபங்க்ஷன் தேவையோ அதை வந்து ஈஸியா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸை கிரியேட் பண்றதுக்குள்ளதான் கிளாஸ் மூலியமா தான் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் வந்து யாரை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம ப்ரீவியஸா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணல. இந்த சேம் வே இதுலயும் ஆப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னா அது போலதான். இப்ப ஆப்ஜெக்ட் வந்து ஏ இருக்குன்னா ஏ டாட் அந்த கிளாஸ் நேம் வந்து ஃபைல் ஏ டாட் அந்த ஃபைல் கிளாஸ்ல இருக்க ஒரு ரோல் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஏ டாட் ரோல் நம்பர். அது போலதான் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதத்தோட நம்ம டேட்டாவை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல வந்து என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா அதாவது தேவையில்லாத ஒரு சில விஷயத்த ஹைட் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். எல்லா டேட்டாஸும் வந்து இருந்துச்சுன்னா வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கும். அதை விட்டுட்டு எல்லா எலமெண்ட்ஸும் வச்சுட்டு நம்ம பண்ணணும்னா இட் டேக்ஸ் மோர் டைம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி டேட்டா அண்ட் அதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் அசைன் பண்ணிருக்காங்களோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்து குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க ஆனா டேட்டாவை சுத்தி தான் டேட்டாவை ஆப்ரேட் பண்ணி தான் ப்ரோக்ராம் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் பி கிரியேட்டட் பிட்வீன் சிமிலர் டிஸ்டிங்க்ட் டேட்டா டைப்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கும். பட் வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் வந்து C++ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜாவா .NET இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் ஃபிளட்ஜ்டா வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணி. இப்போ ஜாவா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் அந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்ஸ் வந்து மெயினா எதுக்காக அப்படின்னா மாடுலரைசேஷன். இப்ப வந்து ப்ரோக்ராமை வந்து சின்ன சின்ன மாடியூலா வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்றதுக்கு. அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்பிளிட் பண்ணி மாடியூலா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். யாரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடியூல் வந்து ரன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஏதாவது எரர் வந்தா கூட அந்த எரரை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இப்ப ஒரே சிங்கிள் ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா அதுல எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை தேடி அதை ரெக்டிஃபை பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவே சின்ன சின்ன மாடியூல்ஸா டீகம்போஸ் பண்ணியிருந்தோம்னா ஒர்க்கும் வந்து சீக்கிரமா முடியும். ஆளுக்கு ஒரு மாடியூல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எரரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து இருக்காது. இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரீயூஸ். இப்ப வந்து நம்ம மாடியூல்ஸா வச்சிருக்கோம்ல. இப்ப கிளாஸஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் அந்த கிளாஸஸ் அந்த கோடை வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், மாடுலாரிட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஓகேங்களா. நம்ம இப்பதான் பார்த்தோம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் வந்து இதுலதான் அந்த ஊப்ஸ் கான்செப்டோட தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷனா பவுண்ட் டுகெதர் இன் எ சிங்கிள் யூனிட். டேட்டாவும் ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஜாயின் பண்றது, பைண்டிங் த டேட்டா இன்டு எ சிங்கிள் யூனிட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அதர்வைஸ் இதை வந்து டேட்டா பைண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த என்கேப்சுலேஷன் ஆஃப் இது வந்து எதுக்காகனா டேட்டா ஹைடிங், அதாவது டைரக்டா அக்சஸ் பண்றது, ப்ரோக்ராம டைரக்டா வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்ப சுத்தி வளைச்சு அக்சஸ் பண்ண, டைரக்டா அக்சஸ் பண்ண, இதை டேட்டா ஹைடிங் அது இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஷோயிங் த ரெலவென்ட் திங்ஸ் ஒன்லி, அதாவது நமக்கு என்ன ரெலவெண்டா தேவையோ அதை மட்டும்தான் ஷோ பண்ணும். ரிமைனிங் திங்ஸை வந்து அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிளாஸஸ் கான்செப்ட்ல இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்னு கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன ஆட்ரிபியூட்டோ அந்த ஆட்ரிபியூட், ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா எல்லா this can be encapsulate all the essential properties of the object that are to be created. என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அதனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து ஒன்னா பைண்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்க டேட்டா மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ண, the attributes are called data members. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இதுல வந்து டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த attributes வந்து டேட்டா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ன்றது மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்க இருக்கு, மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடுலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மாடியூல்ஸ், அதாவது சின்ன சின்ன மாடியூல்ஸா, ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை டிவைட் பண்ணி சின்ன சின்ன மாடியூலா வந்து நம்ம செட் பண்ணி வைக்கிறது மாடுலாரிட்டி. நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா இப்ப கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல, இப்ப பேஸ் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணி யூஸ் பண்றது. அது வந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸ், புதுசா பில்ட் பண்றது டிரைவ்டு கிளாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல ஊப்ஸ் கான்செப்ட், எதுக்கு ப்ரோக்ராம் ரீயூசபிள் பார்த்தோம்ல, அந்த கான்செப்ட் தான் இது இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்றதுக்காக தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். பாலிமார்பிசம்னா மோர் தென் ஒன் ஃபார்ம், அதாவது இப்ப வந்து ஒரே ஃபங்க்ஷன் இருக்குன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் மோர் தென் ஒன் டைம்ஸ் வந்து என்னால வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதே ஃபங்க்ஷனை அதே நேமை வந்து நான் மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், அதுல என்னன்னா அந்த நம்ம வாங்குறோம்ல பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சம்ன்ற ஃபங்க்ஷன் வித் one parameter, next sumன்ற function with 2 parameters. இது போல வந்து the same இதை வந்து பாத்தீங்கன்னா more than one formல வந்து வாங்குறது பாலிமார்பிசம். ஓகேங்களா, இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதா ரீயூசபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெடண்டன்சி, அதாவது ஆல்ரெடி இருக்கு டேட்டா ரெடண்டன்சிலாம் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்க டேட்டா அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதை மாதிரி நிறைய கிளாஸஸ்ல வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஒன்ஸ் நம்ம இருக்குதுன்னா அதையே வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம புதுசா வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்க கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஹெரிட் பண்றது வந்து சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். இப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சின்ன சின்ன மாடியூலா வந்து பிரிச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க கோடிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த எரரும் இல்லாத வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி செக்யூரிட்டி. ஏன்னா இதுல டேட்டா ஹைடிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் வந்து இருக்கிறதுனால, ஏன்னா ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கும், ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இட் மெயின்டைன்ஸ் த செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. இதுலயும் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா 3 டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது சைஸ், எஃபர்ட், ஸ்பீடு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மற்ற ப்ரோக்ராம்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்டா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா
ப்ரோக்ராம் சைஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால இது வந்து கிரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனுடைய ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 3 மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊப்ஸ் கான்செப்டோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இதோட உங்களுக்கு சாப்டர் 13 வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு இந்த லெசனை வந்து இந்த கான்செப்ட் வந்து இதோட முடியுது. இதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பத்தி இன்னும் டீடைல்டா, அதாவது ஒரு சின்ன C++ கிளாஸ் ப்ரோக்ராம் வச்சு நீங்க சும்மா நெட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.